Hello, 8th standard students. Today we will see a poem, Firework at Night. இந்த poem வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட lesson 3க்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்கிறேன். I mean being safe ன்னு சொல்லி நம்ம ஒரு prose படிச்சோம் இல்லையா, அந்த prose lessonக்கு அப்புறமா இருக்கிற poem தான் இது. Firework at Night, written by Enid Blyton. Poem போறதுக்கு முன்னாடி we'll see a small warm up. How does noise pollution affect people, animals and birds? So இப்போ நம்ம இருக்கிற இந்த சிட்டில பாத்தீங்கன்னா, particularly metro cityல பாத்தீங்கன்னா நிறைய noise pollution create ஆகுது. So noise pollution எதனால எல்லாம் create ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, loud speakers and then traffic, I mean the noise created by vehicles. So இது எல்லாமே வந்து noise pollution தான். So in the noise pollution வந்து people, animals and birds எப்படி affect பண்ணுது அப்படிங்கறத நீங்க இங்க எழுதணும். Old age homeல வந்து பாத்தீங்கன்னா normally elders தான் இருப்பாங்க, senior citizens இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. So இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்தம் noise create ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான problems எல்லாம் அவங்க face பண்றாங்க அப்படின்றத எழுதணும். Next, animals. Naturally நிறைய சத்தம் இருந்ததுன்னா அனிமல்ஸ் வந்து பயப்படும். நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற அந்த சத்தம்லாம் கேட்டால் அனிமல்ஸ் வந்து ஓடி மறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சத்தம் வரும்போது அனிமல்ஸ் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்றத நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட், பேர்ட்ஸ். நார்மலாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் இடியெல்லாம் வரும்போது பேர்ட்ஸே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து பட்டாசு ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிக்கும் போதும் பேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தே ஹாவ் அ ஃபியர். ஸோ ஒரு பயம், அதனால ஓடி மறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன்னால நம்ம பீப்புள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அதை பற்றின ஒரு போயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேங். பேங் அப்படின்றது என்னன்னா ஒரு சத்தம். பேங் அப்படின்ற ஒரு சத்தம். Bang, what's that? Bang, bang, ho, hark. இது வந்து நான் உங்களுக்கு போயம் வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன் டு இட். ஸோ இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தத்தோட, ஒரு நாய்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. பேங், வாட் இஸ் தட்? பேங் பேங், ஓ ஹார்க், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். ஸோ ஒரு பேங் ஒரு சத்தம் வருது. ஸோ அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி பேங் பேங்னு திருப்பி அந்த சத்தம் கேட்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ ஹார்க், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். ஸோ இருட்டில் யாரோ வந்து கன்ல ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன்ஸ் டூ, பேங் பேங் பேங், வாட் ஷால் ஐ டூ. சின்ன கன்ஸும் இருக்கு, பெரிய கன்ஸும் இருக்கு, அதை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. பேங் 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 சத்தம். நான் என்ன பண்றது? ஸோ பயத்துல ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நான் என்ன பண்றது? மிஸ்ட்ரஸ், மாஸ்டர், ஹியர் மீ ஹெல்ப், ஐ எம் அவுட் ஆஃப் டோர்ஸ், ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். ஸோ இதை வந்து யாரு சொல்றாங்க அப்படின்னா ஒரு டாக், நம்ம வீட்டில் வளர்ற பெட் டாக் தான் வந்து சொல்லுது. மிஸ்ட்ரஸ் அண்ட் மாஸ்டர், அவங்க வீட்டில் இருக்கிற மிஸ்ட்ரஸையும் மாஸ்டர் கிட்டையும் அந்த டாக் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஹியர் மீ ஹெல்ப், நான் வந்து சொல்றத வந்து நீங்க கேளுங்க. ஐ எம் அவுட் ஆஃப் டோர்ஸ், நான் வந்து டோருக்கு வெளியில இருக்கேன். ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப், எனக்கு உங்களோட உதவி தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி டாக் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்குற மாதிரி இந்த போயம் எழுதியிருக்காரு ஆத்தர். Let me in, oh, let me in, before those fireworks begin to shoot again. I can't bear that. ஸோ என்னை வந்து உள்ள விடுங்க ப்ளீஸ், என்னை வந்து உள்ள விடுங்க. திருப்பி அந்த ஃபயர்ஒர்க்னா ஒரு வெடி சத்தம், அந்த வெடி சத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை உள்ள விடுங்க, என்னால் வந்து அதை கேட்க முடியல, தாங்க முடியல அப்படிங்கிறதான். My tail is down, my ears are flat, I'm trembling here outside the door. Oh, don't you love me anymore? ஸோ என்னோட டெய்ல் வந்து கீழே இருக்கு, என்னோட இயர்ஸ் காதுகள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு, நான் வந்து இங்கே வெளியில் அவுட் சைட் த டோர் ஐ எம் ட்ரெம்பிளிங்னா நடுங்கிறது, நடுங்கிட்டு இருக்கேன்.
ஸோ அந்த டாக் வந்து ஆத்தரை கேட்குற மாதிரி எழுதியிருக்காரு. I think I'll die with fright unless you let me into night. ஸோ அந்த டாக் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஃப்ரைட்னா பயம். ஸோ பயத்திலேயே நான் வந்து இறந்துருவேன் போல இருக்கு. நீங்க வந்து என்னை வந்து உள்ள இந்த நைட்ல வந்து நீங்க என்னை உள்ள விடலைன்னா நான் பயத்திலேயே இறந்துருவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லுது. Shall we let him in, children? ஸோ பிராக்கெட்ல போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாஸ்டரோ மிஸ்ட்ரஸோ யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, shall we let him in, children? ஸோ அவங்க வந்து அவங்க பசங்க கிட்ட சொல்றாங்க, நம்ம வந்து டாக் வந்து உள்ள விடலாமா, உள்ள கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு டோரை வந்து ஓப்பன் பண்றாங்க. திருப்பி அந்த டாக் பேசுற மாதிரி இருக்கு. Now the door is opened wide. I'm rushing through. I'm safe inside. So dog என்ன சொல்லுது, it's a relief. டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் உள்ள ஓடி போறேன், நான் வந்து உள்ள வந்து சேஃபா இருப்பேன். The lights are on. It's warm and grand. The lights are on. It's warm and grand, mistress. Let me lick your hand before I slip behind the couch. ஸோ லைட்ஸ் வந்து இங்கே உள்ள வந்து லைட்ஸ் போட்டிருக்காங்க, வார்மாக இருக்கு. கிராண்ட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி. கிராண்ட் மிஸ்ட்ரஸ், நான் வந்து உங்களோட ஹேண்டை கொஞ்சம் வந்து லிக் பண்ணிக்கிறேன்னா டாக் வந்து நாக்கு வச்சு லிக் பண்ணோம் இல்லையா எல்லாரையும், அந்த மாதிரி. லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட் பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த கவுச். நான் வந்து கவுச்சுக்கு பின்னால் போயிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்றத அதோட அர்த்தம். கவுச்னா சோஃபா. There I'll hide myself and crouch in safety till the bangs are done. Then to my kennel I will run and guard you safely all the night because you understood my fright. So இந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன சொல்றாரு ஆத்தர்னா, நான் வந்து அந்த கவுச்சுக்கு பின்னால போய் ஒளிஞ்சிக்கிட்டு க்ரௌச் பண்ணிக்கிறேன்னா கால் கையெல்லாம் அப்படியே க்ளோஸ்டா வச்சு படுத்துக்கிறது, சுருண்டு படுத்துக்கிறது தான் வந்து க்ரௌச். இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன். நான் வந்து இப்போ வந்து சேஃபாக இருப்பேன், இந்த பேங்க்ஸ் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த நாய்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நான் சேஃபாக இருப்பேன். அதுக்கப்புறமா நான் என்னோட கெனலுக்கு போயிடுவேன். கெனல்னா டாக் இருக்கிற அந்த ஹவுஸ் தான் வந்து கெனல்னு சொல்லுவோம். த பிளேஸ் வேர் டாக் லிவ்ஸ், அதுதான் வந்து கெனல். ஸோ அப்புறமா அந்த பேங்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சத்தம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் என்னோட கெனலுக்கு ஓடி போயிடுவேன். உங்களை நைட் ஃபுல்லாக வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சேஃப்கார்ட் பண்ணுவேன், பார்த்துக்குவேன். ஏன்னா நீங்க வந்து என்னோட பயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் மை ஃப்ரைட்னா நீங்க என்னோட பயத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து இதை வந்து சொல்ற மாதிரி இந்த போயமை ஆத்தர் எனிட் பிளைட்டன் எழுதியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் இமேஜின், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட we feel very happy when we crack the firecrackers. நம்ம வெடியெல்லாம் வெடிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா போய் வெடிக்கிறோம். பட் ஆனால் அந்த வெடி சத்தத்தினால இந்த மாதிரி சின்ன சின்ன உயிர்கள்லாம் எவ்வளோ பயப்படுது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த போயம். ஸோ இந்த டாக் வந்து எவ்வளோ பயத்தில் வந்து இருக்கு, தன்னை வந்து அந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களா, ரொம்ப பயமாக. ஏன்னா பிகாஸ் தே டோன்ட் நோ இட் இஸ் ஃபயர் கிராக்கர், தே திங்க் இட்ஸ் லைக் அ கன் ஷூட், இல்லை ஏதோ ஒரு பெரிய வெடியோ அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அந்த டாக். ஸோ அதுதான் இந்த போயமில் வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு தடவை நான் இந்த போயமை வந்து திருப்பியும் படிக்கிறேன். ஜஸ்ட் ஃபாலோ இட். Bang! What's that? Bang, bang! Oh, hard! The guns are shooting in the dark. Little guns and big ones too. Bang, bang, bang! What shall I do? Mistress, master, hear me yelp. I'm out of doors. I want your help. Let me in, oh, let me in, before those fireworks begin. To shoot again, I can't bear that. My tail is down, my ears are flat. I'm trembling here outside the door. Oh, don't you love me anymore? I think I'll die with fright unless you let me in tonight. Shall we let him in, children? Now the door is opened wide. I'm rushing through. I'm safe inside. The lights are on. It's warm and grand, mistress. Let me lick your hand before I slip behind the couch.
There I'll hide myself and crouch. I'm safety till the bangs are done. Then to my kennel I will run and guard you safely all the night because you understood my fright. Written by Enid Blyton. So very easy poem. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். So நீங்க என்ன பண்ணணும்னா first இந்த poem வந்து இப்போ நான் read பண்ணலையா அந்த மாதிரி நீங்க read பண்ணி பார்க்கணும். read பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த போயம்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் உங்களால வந்து ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி உங்களால பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட், அதாவது ரீட்னா படிச்சு பாருங்க. இந்த போயமை ரீட் பண்ணி பாருங்க, எல்லா வேர்ட்ஸும் உங்களால அழகா படிக்க முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறமா கிளாசரி வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து முடிச்சிடணும். இந்த கிளாசரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபுல்லா வந்து நீங்க படிச்சு உங்களோட கிளாஸ் ஒர்க்ல எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து சில questions கேட்டிருக்காங்க. இது நீங்களாவே ஆன்சர் பண்ணலாம். சிம்பிள் questions தான். Why was the dog frightened? Dog எதனால பயந்தது? Whom did the dog ask for help? இந்த மாதிரி questions இருக்கு. So நீங்க வந்து if it is possible try to answer on your own, இல்லனா take help from a guide. Next B பாருங்க, literary appreciation. Mistress, master, hear me yelp. I'm out of doors, I want your help. Let me in, oh let me in, before those fireworks begin. Write the rhyme scheme of the above poetic lines. Already நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் rhyme scheme அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து இங்க வந்து yelp, help அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் வந்து rhyming words. So yelp அப்படிங்கிறத ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வேர்டை ஏன்னு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா, help அப்படிங்கிறதும் A தான், because it is rhyming with yelp. So A. Next in அப்படிங்கிறது வந்து it's not rhyming with help. So அதனால இது வந்து B ஆயிடும். Begin, in and begin are rhyming words. So இது B னா இதுவும் B. So rhyme scheme வந்து A, B. இதான் வந்து இந்த லைன்ஸ்ல இருக்கிற rhyme scheme. So rhyme scheme அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேர்ட் வந்து ரைமிங்கா இருக்குன்னா அதை வந்து ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வர வேர்ட் வந்து முன்னாடி இருக்க வேர்டோட ரைமிங்கா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ரைமிங்கா இருந்தா அதே ஏ போடணும், ரைமிங்கா இல்லைன்னா பீன்ற போடணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்து யூ ஹாவ் டு ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம். நெக்ஸ்ட் வந்து டு ஷூட் அகெயின் ஐ கான்ட் பேர் தட், my tail is down, my ears are flat, I'm trembling here outside the door, oh don't you love me anymore. Pick out the rhyming words from the above poetic lines. இந்த லைன்ஸ்ல என்ன rhyming words இருக்கோ அதை நீங்க எடுத்து எழுதணும். rhyming words உங்க எல்லாருக்குமே தெரியும். that, flat, door, anymore, இது எல்லாமே வந்து rhyming words. So words வந்து சொல்லும்போது ஒரே மாதிரி pronunciation இருக்கிறதா rhyming words. So இது வந்து நீங்க வந்து எடுத்து எழுதணும். Next, do you know பாருங்க, a dog whistle, also known as silent whistle or Galton's whistle, is a type of whistle that emits sound in the ultrasonic range which people cannot hear but some other animals can, including dogs and domestic cats, and is used in their training. So dog whistle அப்படிங்கிறது என்னன்னா, it is also known as silent whistle or Galton's whistle. இது வந்து ஒரு டைப் ஆஃப் விசில். அது வந்து ஒரு அல்ட்ராசானிக் ரேஞ்சில் ஒரு சவுண்டை வந்து எமிட் பண்ணும். அது வந்து நம்ம பீப்புள் வந்து ஹியர் பண்ண முடியாது, பட் அனிமல்ஸ் வந்து ஹியர் பண்ணும், பர்டிகுலர்லி டாக்ஸ் அண்ட் டொமஸ்டிக் கேட்ஸ். அண்ட் அதுக்காக வந்து அவங்கள அந்த டாக்ஸ் அண்ட் கேட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. It was invented in 1876 by Francis Galton and is mentioned in his book Inquiries into Human Faculty and Its Development, in which he describes experiments to test the range of frequencies that could be heard by various animals such as house cat. அதாவது ஹியூமனுக்கு கேட்காத ஒரு சவுண்ட், பட் அனிமல்ஸ் கேன் ஹியர் தட் சவுண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தான் வந்து ஃப்ரான்சிஸ் கால்டன் பண்ணி ஒரு புக்கா எழுதினாரு. அதுல இருந்து கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து டாக் விசில்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்க. மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ஸோ ஹார்க் எதனோட மேட்ச் பண்ணணும் ரைமிங்கா? டார்க். டு, டூ. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிற வேர்ட்ஸை இங்கே இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸோட நீங்கள் மேட்ச் பண்ணணும். வெரி ஈஸி எக்ஸசைஸ், யூ கேன் டூ இட். நெக்ஸ்ட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இன்னைக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்க போகிறது பர்சனிஃபிகேஷன்.
ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், இதெல்லாமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அதாவது போயட்ரியில நம்ம அந்த போயமை அழகுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து இதெல்லாமே. இதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, a thing, an idea or an animal is given a human attribute. அதாவது ஒரு பொருள், ஒரு ஐடியா அண்ட் ஒரு அனிமல், இந்த மூணுத்துக்குமே வந்து ஒரு ஹியூமனோட கேரக்டர்ஸை கொடுத்து நம்ம வந்து போயம்ல எழுதுறது தான் வந்து பர்சனிஃபிகேஷன். Human qualities are given to non-human things or ideas for a better understanding of the writer's message. The use of personification also helps to show a character's attitude towards inanimate objects. This adds interest and fun to poems and stories. The literal meaning of the words should not be taken into consideration. So, personification அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் இல்லனா ஒரு ஐடியா இல்லனா ஒரு அனிமல், திங், ஐடியா, அனிமல், இது எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் கேரக்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதுறது தான் வந்து பர்சனிஃபிகேஷன். ஸோ பர்சனிஃபிகேஷன் வந்து எதனால யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபன் வந்து போயம்ஸில் வரும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் த யூஸ் ஆஃப் பர்சனிஃபிகேஷன் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஷோ அ கேரக்டர்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது உயிர் இல்லாத பொருள் கிட்ட என்ன மாதிரியான ஆட்டிடியூட் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஷோ பண்ணுது அப்படின்றத காமிக்கிறது தான் வந்து பர்சனிஃபிகேஷன். ஸோ சிம்பிளா பர்சனிஃபிகேஷன்னா என்னன்னா, ஒரு ஹியூமனே இல்லாத நான் ஹியூமன் திங்ஸ்க்கு வந்து ஹியூமன் கேரக்டர்ஸை வந்து அப்ளை பண்ணி போயம்ல எழுதுறது தான் பர்சனிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பாருங்க, the sun smiled down upon them. சன் வந்து ஸ்மைல் பண்ணுமான்னு கேட்டா ஸ்மைல் பண்ணாது. சன்னோட அந்த லைட்டை தான் அவங்க வந்து அப்படி போட்டிருக்காங்க. ஸோ சன்னுக்கு வந்து ஹியூமன் கேரக்டரான ஸ்மைலிங் அப்ளை பண்ணி போட்டிருக்கனால இது வந்து பர்சனிஃபிகேஷன். ஸோ லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது. அதாவது சன் ஸ்மைல்டுனா சன் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சுது அப்படின்ற லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது. அண்டர்லைங் மீனிங் தான் நம்ம எடுக்கணும். ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட், நீதிக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ நீதிக்கு கண் இருக்குமான்னு கேட்டா இல்லதான். ஸோ லிட்ரல் மீனிங் வி ஷுட் நாட் டேக். பட் அதாவது இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்றத தான் நம்ம எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அ பர்சனிஃபிகேஷன் எக்ஸாம்பிள். The wind howled in the night. ஸோ wind வந்து நைட்ல வந்து ஊளையிட்டது அப்படின்ற அர்த்தம் தான் howled. ஸோ wind வந்து அந்த சத்தத்தை தான் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து the moon played hide and seek with the clouds. ஸோ மூன் வந்து ஹைட் அண்ட் சீக்னா கண்ணாமூச்சி ஆட்டம், மூன் வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் கிளவுட்ஸோட விளையாடுச்சுன்னு சொல்றோம். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் லிட்டல் மீனிங் நீங்க எடுக்கக்கூடாது. பட் அதனோட இம்ப்ளைட் மீனிங், உள்ள இருக்கிற அர்த்தத்தை தான் நீங்க எடுக்கணும். ஸோ இதுவும் பர்சனிஃபிகேஷன் தான். The city never sleeps at night. ஸோ சிட்டி தூங்குமான்னு கேட்டா ஹியூமன் தான் தூங்குவாங்க. ஸோ சிட்டிக்கு வந்து அந்த ஹியூமன் கேரக்டரை அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. பட் அதாவது என்னன்னா, நைட்ல கூட சிட்டி பிஸியாவே இருக்கும்ன்ற மீனிங் தான் இது. The boat danced in the puddle. ஸோ போட் வந்து அந்த படல்ல, அந்த வேவ்ல வந்து இப்படி இப்படி ஆடும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. The flowers nodded their heads. ஸோ காத்துல வந்து பூக்கள் தலையை அசைக்கிறது தான் அவங்க சொல்றாங்க. The thunder grumbled. ஸோ இடி இடிச்சா எப்படி இருக்கும், யாரோ ஒருத்தர் கிரம்பிள் பண்ற மாதிரி இருக்கும், அதான் அவங்க சொல்றாங்க. The lightning danced all over the sky. ஸோ லைட்னிங் won't dance, பட் அந்த லைட்னிங் அங்க இங்க வர்றது தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. The iron hands of death. So this is also an example of personification. The popcorn left out the bowl. So popcorn வந்து பாப் ஆகிறது தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ படிச்ச பர்சனிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. வாட் இஸ் பீயிங் பர்சனிஃபைட் இன் த சென்டென்ஸ்? த ஃபுல் மூன் பீப்ட் த்ரூ பார்ஷியல் கிளவுட்ஸ். ஸோ இதில் வந்து எதை வந்து பர்சனிஃபை பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் எழுதணும். ஸோ ஃபுல் மூன் பீப்ட், யார் பீப்ட்னா எட்டி பார்த்தது. ஸோ யார் எட்டி பார்த்தாங்கன்னா ஃபுல் மூன். ஸோ அதுதான் நீங்கள் எழுதணும்.
Next, which of the following is an example of personification? So இந்த 4 ஆப்ஷன்ல எது personification எக்ஸாம்பிள் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி எழுதணும். personification அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோட எண்ட்ல இருக்கு. பட் நீங்க on your own ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட போயம் வந்து ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் கொடுத்துருக்குற எக்ஸசைசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. க்ளாசரியும் ஆன்சர் த ஃபாலோவிங்கும் இன்னைக்கே நீங்க வந்து படிச்சு முடிச்சிடுங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி. எக்ஸாம்ஸ் வரும்போது இதுக்காக தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போவே நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. So thank you for watching the video. If you have any doubts, please call or comment me. Thank you.